என்னதான் 2025 வந்து நம்மள உலக்கையே வச்சு இடிச்சாலும் இயர் கொஞ்சம் ஜாலியாக தான் போச்சு அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா தேர்ட் வீக்லேருந்து என் பையனுக்கு வந்து ஸ்கூல் லீவாக இருக்குமா, அதனால நாங்கள் எல்லாம் திடீர்னு பிளான் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா கோவா போயிருந்தோம். இது பார்த்தீங்கன்னா கோவாவில் இருக்கிற பாகா பீச்சுங்க. என் மஸ்ட் விசிட் பிளேஸ் அப்படின்னு சொல்லுவேன் கோவாவில். அதே மாதிரி இங்கே வந்து வாட்டர் ஸ்போர்ட்டும் வந்து பயங்கர ஃபேமஸ். இனிஷியலாக பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து 3 டேஸ்க்கு தான் வந்து பிளான் பண்ணி போயிருந்தோம். அதுக்கப்புறம் அங்கே போனோன்னே ரூமெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப பிடிச்சிருந்தது, அதனால 1 டே எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டோம். பயங்கர கோல்டாக இருக்குது, அதான் வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்குது, ப்ளீஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நாங்கள் கோவா போயிருந்த vlog பார்த்தீங்கன்னா சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன், கண்டிப்பாக டைம் இருந்தால் செக் பண்ணி பாருங்கள். ஒரு கடைக்கு போயிருந்தோங்க, ஒரு குஜராத்தி கடைக்கு போயிருந்தோம். செம்ம சூப்பரான ஒரு சீஸ் பக்கோடா சாப்பிட்டோம், அவ்வளோ சூப்பராக இருந்தது. அது எனக்கு ஒரே டவுட், எப்படா இவங்க எண்ணெயில் போட்டு பொரிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக இருந்தது. 3 வேளையும் சமைக்காமல் வெளில ருசியாக சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், பிரமாதமாக இருக்குது. டீயோட என்னோட டின்னரை முடிச்சுக்கிட்டேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.